கவிஞன் வசதியாக வாழ்ந்ததாக வரலாறே கிடையாது. அப்போ வசதி இல்லாத ஒன்றை நம்பி எப்படி இது எதையும் சொல்லாமல் என்ன சொன்னான் என்றால், நீ கவிஞன் தான், ஆனால் என் நேரம் என் மகளை பற்றி பாடிட்டு திரியிறே தவிர கடவுளை பற்றி நீ பாடவில்லையே, நீ கவிஞன் எப்படி ஒத்துப்பேன்றாரு. அப்போ ஒரு போட்டி வருகிறது, ரொம்ப சிம்பிளான போட்டி. 100 பாடல்களை அம்பிகாபதி பாட வேண்டும். 100 பாட்டும் கடவுளை பற்றி இருக்க வேண்டும். காதலை பற்றியோ அவனுடைய கண்ணுக்கு கண்ணான அமராவை பற்றியோ ஒரு பாடல் கூட அதில் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் போட்டி. போட்டி ஆரம்பிக்கிறது. அரச அவையிலே சோழ அரசன் அமர்ந்திருக்கின்றான். ஒட்டக்கூத்தர் பக்கத்திலே இருக்கிறார். படத்தில் நம்பியார் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இப்போ பாரு முறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். கம்பர் இருக்கின்றார். அரசவையே கூடியிருக்கிறது. அம்பிகாபதி பாடுகின்றார். முதல் பாடல் முடிகிறது. அந்த அவையில் இருக்கிற அத்தனை பேரும் எண்ணணும். எண்ணறதுக்கு தானே எல்லாரும் இருக்காங்க. 100 வந்துதா சாமி, வந்துதா? முதல் பாட்டை யாருமே எண்ணலை. ஏனென்றால் அது கடவுள் வாழ்த்து, அது கணக்கில் சேராது, அது தனியானது. அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் அது தெரிந்திருந்தது என்ற உண்மையைத்தான் உங்களிடம் நான் இப்போது சொல்ல வந்திருக்கிறேன். இதை தெரியாதது அமராவதிக்கு மாத்திரம்தான். அவளுக்கு தெரியாதது என்பது அல்ல, தன்னுடைய காதலன் வெல்வானா தோல்வானா என்ற மனக்குழப்பத்திலே இருந்ததால் கடவுள் வாழ்த்து பாடலையும் முதல் பாடல் என்று அவள் எண்ணி விடுகின்றாள். இப்போ 99 பாட்டு முடிஞ்சது. இப்போ கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் ஜெயிச்சிரும், இன்னுமே அவன் ஒன்றும் செய்ய முடியாது. இவன் அமராவதியை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறான். 99 பாடினவனுக்கு கடவுளை பற்றியே, கடவுள் தன்மையை பற்றி, சித்தாந்தங்களை பற்றி பாடிய 99 பாடல்களை பாடிய ஒருவனுக்கு இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடுவதா கடினம்னு அப்படியே ஒட்டக்கூத்தரெலாம் டவுன் ஆயிடுறார். இந்த பெட்டு கட்டி தோற்று போகிற நேரத்தில் கிரிக்கெட் புக்கீஸ் இருக்கிற மாதிரி ஆயிட்டார் அவர். அந்த நேரத்தில் அமராவதி கடவுள் வாழ்த்து பாடலையும் 1 என்று எண்ணிவிட்ட கணக்கினால் அவளுடைய கணக்கில் அது 100 ஆகி விடுகிறது. 100 பாட்டை அவன் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு வந்துடுற அவைக்கு. அவளை பார்த்த உடனே அந்த சலனத்தில் மனம் தடுமாறி 100வது பாடலை அவளை பற்றிய காதல் பாடலாக அம்பிகாபதி பாடிவிட்டான். அப்போ அவனுக்கு வழங்கப்பட்ட தண்டனை உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட மணவரைக்கு பக்கத்தில் வந்து விட்டவனுக்கு பிணவரை, அதுதான் தண்டனை. அமராவதியும் தற்கொலை செய்து கொண்டாள். இதுதான் கதை. கதை நமக்கு தெரிந்த கதை நண்பர்களே. இதிலிருந்து நான் சொல்ல வருவது ஒன்றுதான். கடவுள் வாழ்த்து பாடல் என்பது இட் வாஸ் த நார்ம், அதுதான் அடிப்படை. அது இல்லாமல் எந்த இலக்கியமுமே இல்லை என்றால், இங்கே கடவுள் நம்பிக்கை என்பது இந்த மொழி தோன்றிய காலத்திலிருந்தே இருந்தது என்றுதானே நாம் அதை விளங்கிக் கொள்ள முடியும்.